கற்பி, புரட்சி செய், ஒன்று செய். வாழ்க அம்பேத்கர், வாழ்க பெரியார், வளர்க நம் சமத்துவ ஜனநாயகம். ஜெய்பீம் அகாடமியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். ஆனுவல் பிளான் விட்டுட்டாங்க. ஸோ இனிமேல் ஒவ்வொரு நாளையும் நம்ம முக்கியமான நாளை கருதி ஒவ்வொரு நாளும் கடுமையான முயற்சி செய்யணும். ஸோ அந்த விதத்தில் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் மாணவர்கள், டெஸ்ட் பேட்ச் மாணவர்கள் கூட நான் வீக்லி டெஸ்ட் வைக்கிறேன்னு அறிவிப்புகள் கொடுத்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து டெஸ்ட், ஞாயிறு, புதன், ஞாயிறு இந்த மாதிரி ரொட்டைனா டெஸ்ட் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை ஏதாவது ஒரு நாள் வந்து மேக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்குவேன் வகுப்புகள் எடுத்துகிட்டு. ஸோ மேக்ஸ் வகுப்புகள்லாம் நடத்தி கொடுக்குறேன். இப்போது நிறைய பேர் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க எப்படி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் யாராவது யூடியூப்பில் புதுசாக பார்க்கக்கூடிய மாணவர்கள், ஏழை மாணவர்கள் யாராக இருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்களும் இணைய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எளிமையாக இருக்கிற மாணவர்கள், ஏழ்மையான மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இலக்கணங்கள் நடத்துங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே நடத்திருக்கேன், ஸ்டார்டிங் வந்து முடிச்சு கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இருந்தாலும் சில வீடியோஸ் வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால சார் நீங்கள் புதுசாக ஒரு டைம் நடத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களே கருத்தில் கொண்டு இலக்கண வகுப்புகளையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன், மேக்ஸ் வகுப்புகளும் முடிச்சு கொடுக்குறேன். ஸோ அதன்படி பார்த்தா இன்னைக்கு முதல் இலக்கண வகுப்பு பார்க்க போகிறோம். இந்த வார தேர்வுக்கு என்னவோ அதை நான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன இலக்கங்கள் வருதோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ நல்லா கவனிங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள். ஒரு 3 இயல் இருக்குதுங்களா. முதல் இயலில் இலக்கண பகுதிகள். இலக்கண பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ் மொழியின் இலக்கண வகைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம் தமிழ் மொழியில இலக்கணத்துக்குன்னு சில வகைகள் இருக்குது. அது கேள்வி அப்படியே கேட்பாங்க, தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கொஸ்டின், அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோன்னா இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னா 5. அதே மாதிரி இலக்கிய வகைகள் கேட்டாலும் அது இலக்கண வகை சொற்கள் வந்து 5ன்னு சொல்லுவாங்க, இலக்கிய வகை சொற்களும் 5ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. ஒன்று எழுத்து இலக்கணம், 2வது சொல் இலக்கணம், 3வதாக பொருள் இலக்கணம், 4வதாக யாப்பு இலக்கணம், 5வதாக அணி இலக்கணம். ஸோ இதுதான் இந்த 5 வகைகள். இப்ப இந்த 5 வகைகள் முதல் வகையான எழுத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதல் இயல்ல கொடுத்துருக்காங்க எழுத்தை பத்தி. தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஒரு போலீஸ் எக்ஸாம்ல அந்த கேள்விகள் கேட்டாங்க. தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எல்லாரும் நினைப்பாங்க 5 வகைப்படும் சொல்லிட்டாங்க. ஏன்னா இலக்கண வகைகள் 5, இலக்கியங்கள் 5 அப்படின்னு சில பேர் அடிச்சாங்க. ஆனா உண்மையான சார் தமிழ் எழுத்துக்கள் 2 வகைப்படும். தமிழ் எழுத்து 2 வகைப்படும். அது என்னன்னு சொல்றாங்கன்னா, ஒண்ணு முதல் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க, முதல் எழுத்து. 2வதாக சார்பு எழுத்து அப்படின்னு சொல்றாங்க, சார்பு எழுத்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முதல் தமிழ் எழுத்து, அதாவது தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 5. இது எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. இதே வந்து தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்பட்டாங்கன்னா 2. ஒண்ணு முதல் எழுத்து, சார்பு எழுத்து. இந்த முதல் எழுத்து இதை வந்து என்ன பிரிப்பாங்கன்னா, முதல் எழுத்த உயிர் மெய்ன்னு சொல்லுவாங்க. உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்றதுனாலதான் மற்ற எழுத்துக்கள் உருவாகுது, சார்பு எழுத்து. ஸோ அப்போ முதல் எழுத்தை 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு உயிர் எழுத்துன்னு பிரிக்கிறாங்க, 2வது மெய் எழுத்துன்னு பிரிக்கிறாங்க. ஓகே, முதல் எழுத்தை 2ஆ பிரிக்கிறாங்க, உயிர் எழுத்து, மெய் எழுத்து. இந்த சார்பு எழுத்து வந்து ஒரு 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றி எழுகரம், குற்றி எழுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சார்பு எழுத்து 10 வகைப்படும். முதல் எழுத்து 2 வகை பிரிக்கிறாங்க, உயிர் எழுத்து, மெய் எழுத்து. முதல் தமிழ் எழுத்துன்னு கேட்டா 2. ஸோ நல்ல எது குழப்பி கூடாது. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் கேட்டாங்கன்னா 5. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அந்த எழுத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, 2வதாக சார்பு எழுத்து. இந்த முதல் எழுத்து 2வது பிரியும். ஒன்னு உயிரெழுத்தாகவும் மெய் எழுத்தாகும். ஏன் இது முதல் எழுத்துன்னு சொல்றாங்கன்னா, ஒரு எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முதலாக இருக்குது எது? உயிரும் மெய்யும் சென்றதான் ஒரு புதிய எழுத்து உருவாக, சார்பு எழுத்து. ஸோ இப்போ கா அப்படின்ற ஒரு எழுத்து, தமிழ் எழுத்துங்க தா அப்படின்ற ஒரு எழுத்து, இத்து கூட்டல் ஆ, இந்த 2 எழுத்து சேர்வதனால்தான் இந்த எழுத்து பிறக்கிறது. ஸோ அப்ப இது வந்து அது மெய் எழுத்து, இது உயிரெழுத்து. ஸோ இப்ப இந்த உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்றதுனாலதான் இந்த எழுத்து உருவாகுது. அப்ப இந்த எழுத்து உருவாகிறது முதன்மையாக இருக்கிறது இந்த 2 வகை எழுத்து. ஸோ அதனாலதான் முதல் எழுத்துன்னு சொல்றோம், உயிரையும் மெய்யும். அதனாலதான் முதன்மையா இருக்கிறதுனாலதான் முதல் எழுத்து. ஏன் சார்பு எழுத்துன்னு சொல்றோம்னா, இந்த முதல் எழுத்தை சார்ந்து வருவதனால் இது சார்பு எழுத்து. முதல் எழுத்தினாது உயிரும் மெய்யும் சார்ந்துதான் அந்த தான்ற எழுத்து. இந்த 2 எழுத்து சார்ந்துதான் வருது தான். அதனாலதான் சார்பு எழுத்து வந்து அதுல வரக்கூடிய உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை இது எல்லாமே சார்பு எழுத்துல நம்ம. ஏன்னா இந்த 2 உயிர் மெய்யை சேர்ந்து வருவதுதான் இப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா?
சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப முதல் எழுத்துக்கள் சொன்ன உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் அந்த ரெண்டு தான் முதல் எழுத்துன்னு சொல்றோம். இப்ப தமிழ்ல வந்து உயிரெழுத்துக்கள் எத்தனை, மெய்யெழுத்துக்கள் எத்தனை, உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை, அதுக்கு உண்டியான மாத்திரைகள் என்ன அப்படிலாம் கேள்வி வைப்பேன். சோ முதல்ல நம்ம உயிரெழுத்தை பார்க்கலாம். உயிரெழுத்து எத்தனை வகைப்படும்? உயிரெழுத்து 12 வருது. வகைப்படுறதை விட உயிரெழுத்து எத்தனைனா 12 தமிழ்ல. மெய்யெழுத்து எத்தனை பாருங்க. மெய்யெழுத்து எத்தனை? 18. ஓகேங்களா? உயிரெழுத்து 12ல என்ன வருது? ஆ முதல் ஔ வரை. ஆ முதல் ஔ வரை. ஆ இ உ ஏ ஐ ஓ ஓ. ஆ முதல் ஔ வரை உயிரெழுத்துன்னு சொல்றோம். இல்லைன்னா அடுத்தது வந்து மெய்யெழுத்துக்கள் இக்கு முதல் இன் வரை. ஓகேங்களா? இக்கு முதல் இன் வரை அந்த எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 18 எழுத்துக்கள் வரும். சோ உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. உயிர்மெய் எழுத்து எத்தனை இருக்கும்? உயிர் மெய். இந்த எழுத்துக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன கன்ஃபியூஷன். அதுதான் சொல்றோம். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்து 18. உயிர்மெய் எழுத்து இந்த 2 எழுத்து சார்ந்துதான் இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் வருது. அப்ப என்ன வருது? உடனே 12 + 18 அப்படின்னு போடக்கூடாது. 12 18 கூட பெருக்கணும். பெருக்கணும் எத்தனை வருது? 216 எழுத்து வரும். 8 2 16 6 மிச்சம் 1. 8 1 8 2 9 96 வருது. அப்போ 2 1 எவ்வளவு பாருங்க? 216 எழுத்து வந்துச்சுங்களா? சோ அப்ப உயிர்மெய் எழுத்துன்னு இது மொத்தம் 216. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216. ஓகேவா? இன்னும் பேலன்ஸ் என்னதுன்னா ஆயுத எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு. ஆயுதம். ஆயுதம் வந்து ஒரு எழுத்து, ஒரே ஒரு எழுத்து ஆயுத எழுத்து. அப்ப தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. இதெல்லாம் மொத்தமா டோட்டலா கூட்டினீங்கன்னா இது ஒரு 30, இது 216 எழுது 246, இது ஒண்ணு கூட்டினா 247. அப்ப தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா 247. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்லயே மொத்த எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னா 247. உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை கேட்டா 216. உயிரெழுத்து கேட்டா 12, மெய்யெழுத்து கேட்டா 18, ஆயுத எழுத்து 1. இந்த உயிர் எழுத்துல 2 வகை ஒண்ணு இருக்கு. ஒண்ணு குறில் எழுத்து, நெடில் எழுத்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உயிர் எழுத்துல குறில் அப்படின்னு இருக்கு, அடுத்து நெடில் அப்படின்னு இருக்கு. குறில்னா என்ன அர்த்தம்? அதுல இருக்கு ஆன்சர். குறைந்து ஒலிக்கக்கூடிய எழுத்தை தான் என்ன சொல்றோம்? குறைந்த ஓசையுடைய இல்லைன்னா குறைந்த கால அளவில் ஒலிக்கக்கூடிய எழுத்து என்ன சொல்றோம்? குறில் எழுத்து. பாருங்க, அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ அப்படின்றோம். இப்ப பாருங்க, ஆ முதல் சின்ன ஆவ வந்து என்னது? குறைந்த கால அளவில் ஒலிக்கிறோம். ரெண்டாவது ஆவ என்ன சொல்றோம்? ஆ அப்படின்றோம். அது நீண்ட கால ஒலிக்கிறோம். சோ அப்ப அந்த குறைந்து ஒலிக்கூடிய எழுத்துலாம் என்ன? குறில் எழுத்து. அப்ப குறில் எழுத்துக்கு மொத்தம் எத்தனை பாருங்க? அ இ உ ஏ ஓ, அவ்வளவுதான் 5 எழுத்தா. சோ அப்ப குறில் 5 வருது. அப்ப நெடில் எத்தனை இருக்கும்? 12ல 5 போனா மீதி 7. அப்ப தமிழ்ல உயிர் குறில் அப்படி இதை வந்து உயிரெழுத்துல குறில் எழுத்துன்னு சொல்லலாம், இல்ல உயிர் குறில்னு சொல்லலாம். என்ன வச்சுங்க? உயிர் எழுத்து 12, உயிர் குறில் எத்தனைன்னு கேட்பாங்க. தமிழ் எழுத்துக்கள்ல உயிர் குறில் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 5. உயிர் நெடில்னு கேட்டாங்கன்னா 7. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த முன்னாடி வர வார்த்தை பார்த்துக்கணும். உயிர் குறில் அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிரெழுத்து 12ல குறில் எத்தனை அப்படின்ற மாதிரி. அப்ப உயிர் குறில்னா 5. அடுத்து உயிர் நெடில்னா 7. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது தெரிஞ்சு போச்சு. அப்ப உயிரெழுத்துல குறில் எழுத்து 5, நெடில் எழுத்து. அது உயிர் குறில் சொல்லலாம், உயிர் நெடில்னு சொல்லலாம். அடுத்து மெய்யெழுத்துக்கு வாங்க. மெய்யெழுத்துல வந்து உங்களுக்கு 3 வகையா பிரிக்கிறாங்க. ஏன்னா மெய்யெழுத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட எழுத்துல ஒவ்வொரு இடம் சார்ந்து பிறக்குது. வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு 3 வகையா பிரிக்கிறாங்க மெய்யெழுத்தை. என்னன்னு பிரிக்கிறாங்க? வல்லினம், இரண்டாவதாக மெல்லினம், மூன்றாவதாக வல்லினம், மெல்லினம், இடையினம். ஓகேவா? இது ஏன் வல்லினம், ஏன் மெல்லினம், ஏன் இடையினம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த வல்லினம் அப்படின்னா இதை பிரித்து எழுதுனா வன்மை கூட்டல் இனம் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த எழுத்துக்களை ஒலிப்பதற்கு கொஞ்சம் வன்மையா இருக்குமா, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா அந்த எழுத்துக்களை ஒலிக்க. அதாவது வன்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் வல்லினம். மெல்லின்றது மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். அதாவது ஒரு மென்மையான சொன்ன ஒரு மூக்கால பேசுறது ஒரு மென்மையா பேசணும் சொல்லும். ஸோ அப்ப மென்மையாக ஒலிக்கூடிய எழுத்துக்களை மெல்லினமும், வன்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்த வல்லினம்னு சொல்றோம். இடைவெளி என்னன்னா வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் அதற்கு இடைப்பட்ட ஒரு
விதத்துல ஒலிக்கும், அதனால அது இடையினம்னு சொல்றோம். சோ அப்ப இதுவும் ஒரு 6 வருது, இது ஒரு 6 வருது, இது ஒரு 6, மொத்தம் 18 எழுத்த உயிர் இது மெய்யெழுத்து. அந்த மெய்யெழுத்தை 3 வகையா பிரிக்கிறோம், வல்லினம், மெல்லினம், இடையினம். 6. இந்த வல்லின்றது என்ன வரும் உங்களுக்கு தெரியும், இந்த கசட தபர. கசட தபரனா இக்கு, இத்து, இட்டு அந்த மாதிரி. சோ அப்ப வன்மையாக ஒலிக்கூடிய எழுத்துக்கள் கசட தபர, மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் ஞன நமன, இடையினமாக ஒலிக்கூடிய எழுத்துக்கள் வந்து எரள வள்ளல. இதுதான். சோ அதை ஞாபகம் வச்சுங்க. இது வந்து வல்லினம், மெல்லினம். அடுத்து பாருங்க, இந்த உயிர்மை இருக்குதா, இந்த உயிர்மையுமே உயிர்மை குறிலும் பிரியும், உயிர்மை நெடிலும் பிரியும். நல்லா கவனிங்க. இப்ப கா என்பது உயிர்மை, காவும் உயிர்மை தானே. இது உயிரெழுத்தும் மெய்யெழுத்து சேர்ந்து பிரிக்குது பாருங்க. இது வந்து இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு சேர்ந்து, இக்கும் ஆவும் சேர்ந்தனால கா. இதை பாருங்க, இக்கு கூட்டல் ஆ கா. ரெண்டும் உயிர்மை எழுத்து தான். ஆனா பாருங்க, இதே இக்கு வருது, இங்க குறில் எழுத்து நெடி எழுத்து. அப்ப இது பேர் என்னன்னு சொல்லுங்க, இதை வந்து சின்ன காணும் பெரிய காணும் அப்படி சொல்லக்கூடாது. இது உயிர்மை குறில், இது உயிர்மை நெடில்னு சொல்லணும். அதாவது ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க, இலக்கண பத்தி தெரியாதவங்க என்னன்னு சின்ன கா பெரிய கா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா படிச்சவங்க அது என்னன்னு சொல்லணும், உயிர்மை குறில், இது உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்லணும். இதுதான் ஒரு படிச்சவங்களுக்கும் நார்மலா சொல்றவங்களுக்கு வித்தியாசம். சோ இனிமே கா அப்படி இந்த மாதிரி எழுத்து இருந்தா இது உயிர்மை குரில், இதுனா உயிர்மை நெடில். சோ அப்ப உயிர்மை எழுத்துலயும் உயிர்மை குறிலும் பிரிக்கிறாங்க, உயிர்மை நெடிலும் பிரிக்கிறாங்க. அதன்படி பார்க்கும்போது இங்க எப்படி சொன்ன, குறில் 5 நெடில் 7. அப்ப இங்க வந்து உயிர்மை குறில் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. 2 உயிர்மை நெடில் எத்தனைன்னு கேட்பாங்க. உயிர்மை நெடில் எத்தனைன்னு கேட்பாங்க. எப்படி இருக்கும் இவங்க சொல்லுங்க பாருங்க, யோசிச்சு நீங்க 216 எழுத்துல எது எத்தனை உயிர்மை குறில் எத்தனை உயிர்மை நெடில் சொல்ல முடியுமா டக்குன்னு? அதுக்குதான் ஒண்ணு இல்ல, இந்த 216 எழுத்து இந்த உயிர் மெய் சேர்ந்தன. மெய் வந்து குறில் நெடில் வேறுபாடு கிடையாது. மெய்யில வந்து இந்த வல்லினம் மெல்லினம் வேறுபாடு, குறில் நெடில் வேறுபாடு கிடையாது. அப்ப என்ன பண்ணோம், இந்த 5 7 சேர்த்தன 12 வருது. இந்த 5 18 கூட சேர்த்தன 18 தானே மெய். இந்த 5 குறிலையும் இந்த 18 மெய் கூட பெருக்கணும்னா அப்ப 5 × 18 எவ்வளவு வருது பாருங்க, 5 5 50, 8 5 40, அப்ப 90 வருதா. 90 எழுத்து உயிர்மை குறில். மீதி இருக்கிற அந்த நெடில் 7, நெடில் 7 18 கூட பெருக்கணும்னா 5 7 70, 8 7 56, 70 56, 70 56 எவ்வளவு 126. இந்த 126 90 கூட்டுங்க 216 வந்துரும் பாருங்க. இந்த உயிர்மை எழுத்துக்கள் 216 கிடைச்சிடும். சோ அப்ப உயிர்மை குறில் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 90, உயிர்மை நெடில் எத்தனை கேட்டாங்கன்னா 126. டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லை சார், எனக்கு 90 இது 91 ஞாபகம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பயப்படாதீங்க. குறில் 5 தெரியும், 5 11 கூட பெருக்குன்னா 90 கிடைக்கும், 7 18 கூட பெருக்குன்னா 126 கிடைக்கும். ஸோ இவ்வளவுதாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உயிரெழுத்துல குறில்னா என்ன, நெடில்னா என்ன, குறில் எத்தனை இருக்கு, நெடில் எத்தனை இருக்கு. அப்புறம் உயிர்மை எழுத்துல உயிர்மை குறில் எத்தனை, உயிர்மை நெடில். மெய் எழுத்துல 3 வகை, வல்லினம், மெல்லினம், இடையினம் எல்லாமே கேட்பாங்க. வல்லினம் எத்தனை எழுத்துக்கள், மெல்லினம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னா 6 6. இதெல்லாம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் திடீர்னு கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த இதுல என்னென்ன எழுத்துக்கள்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து மாத்திரை அளவு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. மாத்திரை அளவு அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் மாத்திரை அப்படி சொல்லியிருக்காங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப மாத்திரை அப்படின்னா என்ன, மாத்திரைன்னா அர்த்தம் அந்த எழுத்துக்கள் ஒலிக்கக்கூடிய கால அளவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மாத்திரைன்னு சொல்றோம். அதுக்கு ஒரு விளக்கம் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஒரு விரல் சொடுக்கும் நேரமோ அல்லது ஒரு கண்ணிமைக்கும் நேரமோ ஒரு மாத்திரைன்னு சொல்றோம். இப்படி விரல் சொடுக்கிறோம்ல, ஒரு விரல் சொடுக்கிறதுக்கு இன்னொரு விரல் சொடுக்கும் கேப் இருக்கு பத்தியா, நார்மலா இதுதான் ஒரு மாத்திரை. அப்ப அந்த அளவுக்குள்ள அந்த எழுத்து ஒலிச்சிருமா. சோ அப்ப மாத்திரை என்பது அந்த எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவை தான் மாத்திரைன்னு சொல்றோம். நம்மளுக்கு என்னென்ன எழுத்துக்கள் இருக்குதா ஒவ்வொன்றுக்கும் மாத்திரை பார்க்கலாம். உயிரெழுத்து இருக்கு, உயிரெழுத்துல 2 வகை, என்னது குறில்னு நம்ம பார்த்தோம், நெடில்னு பார்த்தோம். ஓகேவா? இப்ப பாருங்க, உயிர்குறில். இந்த உயிரில குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நல்லா ஞாபகம், 1 மாத்திரை. நெடிலுக்கு வந்து 2 மாத்திரை. அப்படி என்ன அர்த்தம், ஒரு விரல் சொடுக்கிற நேரத்துல ஆவ வச்சிருச்சிருவோம். ஆன்றது 2 டைம் விரல் சொடுக்கிற நேரம் டைம் எடுத்துக்குது. ஸோ அதனாலதான் 2 மாத்திரை. இப்போ இதுக்கு முடிஞ்சு அடுத்து மெய் எழுத்து பார்த்தோம்னா, மெய் எழுத்து 18 இருக்கா, அந்த மெய் எழுத்துக்கெல்லாம் மொத்தமா என்னது அரை மாத்திரை தான். மெய் எழுத்துக்கு மாத்திரை வந்து அரை மாத்திரை. மூன்றாவதாக என்ன பார்க்கலாம், அடுத்து வேற என்ன இருக்கு, ஆயுத எழுத்து இருக்கா, ஆயுதம் இருக்கு. ஆயுதத்துக்கு என்னவா, ஆயுதத்துக்கும் அரை மாத்திரை தான். உடனே நீங்க கேட்கலாம், சார் உயிரெழுத்துக்கு சொல்லிட்டீங்க 1 மாத்திரை 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கு சொல்லிட்டீங்க அரை மாத்திரை, ஆயுதத்துக்கு சொல்லிட்டீங்க அரை மாத்திரை,
இந்த சார்பு எழுத்துன்னு ஒண்ணு வந்துச்சு சார், இந்த உயிர்மை எழுத்தலாம், அதுக்கு என்ன சார் மாத்திரன்னா ஒண்ணு இல்ல, உயிர்மை எழுத்தா உயிர்மெய்யா. இந்த உயிர்மெய்ய ரெண்டு வகையா பிரியுன்னு சொன்னா, ஒண்ணு இது குறில்னு பிரியுது, உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் பிரியுதா. உயிர்மெய் குறில்னா குறிலுக்கு ஒரு மாத்திரை, ஒரு மாத்திரை, ஓகேவா, ஒரு மாத்திரை. அடுத்து நெடிலுக்கு வந்து 2 மாத்திரை. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், குறில்னாவே ஒரு மாத்திரை, நெடில்னா 2 மாத்திரை. அது உயிர் குறிலா இருந்தாலும் சரி, உயிர்மை குறிலா இருந்தாலும் சரி, அல்லது உயிர் நெடிலா இருந்தாலும் சரி, உயிர்மை நெடிலா இருந்தாலும் சரி, குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுதத்துக்கு அரை மாத்திரை. இவ்வளவுதாங்க. இதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட். இப்ப நம்ம இதுல என்னென்ன பார்த்தோம், தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு, என்னென்ன வகைகள் இருக்கு, அதுல குறில்னா என்ன, நெடில்னா என்ன, குறில் மொத்தம் எத்தனை இருக்குது, நெடில் எத்தனை இருக்கு, குறிலுக்கு என்ன மாத்திரை, நெடில் எனக்கு மாத்திரை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின்ஸ், பேசிக் தெரிஞ்சுக்கிறது. நம்ம இது வந்து கேட்பாங்க, தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படிங்கிற 247. சில பேர் அப்படியே மாத்தி மாத்தி அடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. வகைகள்னு கேட்டாங்கன்னா வகைகளை கரெக்டா யோசிச்சு எழுதணும். எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்க, எழுத்துக்கள் எழுதணும். அதுலயும் குறிப்பா உயிர் எழுத்துக்கு எத்தனை கேட்டா 12, அதே உயிர் குறில் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 5, உயிர் நெடில் எத்தனை கேட்டாங்கன்னா 7 அப்படின்றது நம்ம யோசிச்சு வச்சு பிரிச்சு எழுதணும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரிதான் இது 2. அடுத்தது உங்களுக்கு வந்து இது 2 பருவத்திற்கு முடிஞ்சிருக்கு, இது 2 இயலும் முடிஞ்சிருக்கும். 3வதுல இருந்து மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இன்றைய கிளாஸ்ல இது போதும். ஸோ சாதாரண பேசிக் இதா. சரி, ஏதாவது சந்தேகம்னா நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யலாம். வகுப்புகள் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கிட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வகுப்புல கொண்டு போவேன். எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்.